என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டுடைய மெயின்ஸ் குட் அட்டெம்ப்ட் எக்ஸாம் அனலிசிஸ் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸில் சொன்ன வீடியோ எவ்வளோ எக்ஸாக்டாக கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஸ்கோரிங் பாயிண்ட் கம்மியாக இருக்குது, ஆனால் நீங்கள் போங்க உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். என்ன ஈஸி சார் அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்க. மேட்ச் த காலம், வேர்டு ஸ்வாப்பு அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், பேராஜம்பிள் இல்லை சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அப்படி இல்லைன்னா பேராஜம்பிள். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு ஸ்கோரை நல்லா தூக்கி விடக்கூடிய சப்ஜெக்ட். நல்லா நம்மளை ஸ்கோரை நம்ம நல்லா பூஸ்ட் பண்ணி விட்டோம். இந்த மாதிரி டாபிக் போன வருஷம் கேட்கல, அதனால இது ஈஸி டு மாடரேட். இந்த வருஷம் இந்த டாபிக் கேட்டுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறது அதுதான் அட்டன் பண்ணணும். யூஸ்வலாக கேட்பாங்க 10 எக்ஸாம். ஆஸ்பிரண்ட்ஸ் 10 எக்ஸாம்னா 8 எக்ஸாம் அந்த கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமில் வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தான் அட்டன் பண்ணிங்க. லாஸ்ட் மினிட் டிப்ஸ் சொல்லியிருந்தேன், ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட 100% அக்யூரஸியை ஃபஸ்ட்டே நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேர்டு ஸ்வாப்பிங், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், பேராஜம்பிள், இன்னொரு டாபிக் என்ன சொல்லியிருந்தேன், மேட்ச் த காலம். இதுலேருந்தே உங்களுக்கு 10லேருந்து 12 மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை பாருங்கள், உங்களுக்கு இங்கே 15 ரேஞ்சில் 12லேருந்து 15 ரேஞ்சில் இந்த 3 டாப்பிக்லேயே வந்துருச்சு. அப்போ மினிமம் நீங்கள் எங்கள் 12 மார்க்கு ஒரு 8 மினிட்ஸில் செக்யூர் பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்கோரை செக்யூர் பண்ணிவிட்டு தென் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிளாஸ் டெஸ்ட்டையும் எரர் ஸ்பாட்டிங் அப்ரோச் பண்ணிக்கலாம். எரர் ஸ்பாட்டிங் இல்லை, சாரி, ஃபில் இந்த பிளாங்க்கையும் கிளாஸ் டெஸ்ட்டும் அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 10, அதில் உங்களுக்கு 8 கொஸ்டின் ரைட்டாக இருந்தால் கூட ஒரு 7 மார்க்கிட்ட அரௌண்ட் 20 மார்க்கு நீங்கள் எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாமல் டக்குன்னு வேகமாக அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு ஆர்சி கேட்டிருக்காங்க. ஆர்சியில் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கலாம்னா டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு இந்த பாருங்க சென்டென்ஸ் கரெக்ஷன், இதுலேயும் எரர் ஸ்பாட்டிங்கில் இதுலேயும் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க சொன்னால் சென்டென்ஸ் கரெக்ஷன் இதை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஆர்சியில் இருக்கக்கூடிய இன்டைரக்ட் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அட்டெம்ப்ட் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இந்த இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. இந்த எக்ஸாம் ஈஸி தான், ஈஸி டு மாடரேட் கிடையாது, ஈஸி. நிறைய பேர் நார்த் இந்தியாவில் 40 அவுட் ஆஃப் 40 நிறைய பேர் போட்டிருக்காங்க. நம்ம ஆஸ்பிரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. 35 வந்து இதுக்கு குட் அட்டெம்ப்ட் நான் சொல்லுவேன். 32லேருந்து 38 வரையும் 35ன்றது ஒரு ஆவரேஜாக குட் அட்டெம்ப்ட். நீங்கள் நான் இந்த லாஸ்ட் மினிட் சொன்ன ஸ்ட்ராட்டஜியும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துட்டு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 35 உங்களால் அட்டன் பண்ணுற முடியுமா தான் பேப்பர் ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்த பேப்பர் நியூமரிக் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் நம்ம சொல்லியிருந்தோம். லாஸ்ட் இயரில் இதுவும் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் ஒரு மாடரேட் தான், ஆனால் ஈஸி டு மாடரேட் எப்படின்னா இந்த பாருங்கள், ஸ்பீட் மேக்ஸ்லேருந்து மினிமம் 10 வரும்னு சொன்னேன், 15 வந்துருக்கு. என்ன சொல்லியிருந்தேன், 2 பாஸ் 3 லாஸ்ட் மினிட் டிப்ஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்மளுக்கு 3 விதமாக கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்தே 15 கொஸ்டின் வந்துட்டா 2 செட்டு டிஏ ஒரு கேஸ்லெட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பாசிபிலிட்டியில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஈஸி டு மாடரேட் பேப்பர் தான். நீங்கள் இந்த சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரீஸை 15 கொஸ்டினை 10லேருந்து 12 நிமிஷத்தில் அட்டன் பண்ணிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அப்ராக்சிமேஷனில் அதிகமான டைம் கன்சியூம் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஓவரால் அட்டெம்ப்டில் ஒரு 3 கொஸ்டின் வரை மைனஸ் ஆகிருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின் சீக்கிரமாக போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்லியிருந்தேன். எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நான் சொல்லியிருந்ததுக்கான காரணம். அண்டு இப்போ ஏசிஎல் அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸில் கூட படித்து சொன்னேன். டெய்லி சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷனும் நான் நம்பர் சீரீஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் எடுக்கக்கூடிய அந்த 2 எக்ஸ்ட்ரா மினிட்ன்றது நம்மளோட அர்த்தமெட்டிக்கில் 2 கொஸ்டினை மைனஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே தான் இங்கே ஆயிருக்கு. சில பேர் இதில் நிறைய டைம் எடுத்ததுனால ஓவரால் அட்டெம்ப்டில் குட் அட்டெம்ப்ட் வந்து அவங்களுக்கு ஒரு 3 மார்க் குறைஞ்சிருக்கு. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் இந்த 10லேருந்து 12 நிமிஷத்தில் இந்த 15 கொஸ்டின் போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் பார் சார்ட்டு, டேபிளர் சார்ட் கேட்டிருக்காங்க, ஒரு கேஸ்லெட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஏதாச்சும் ஒரு டிஏ ஃபஸ்ட்டு பிக் பண்ணி அட்டன் பண்ணியிருந்தால் ஒரு 5 மார்க்கு. டிஏ கொஞ்சம் கேல்குலேட்டிவாக தான் இருந்திருக்கு. மெயின்ஸ்னால் கேல்குலேட்டிவாக தான் இருக்கும் உங்களுக்கு டிஏ. நீங்கள் மைண்ட் கால்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். மைண்ட் கால்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டிஏ வந்து நல்லா வேகமாக போட முடியும். ஸோ இதில் ஒரு 5 கொஸ்டின் போட்டுட்டு நீங்கள் இப்போ டிசைட் பண்ணுங்கள், அர்த்தமெட்டிக் சம் போடலாமா, இல்லை இன்னொரு டிஏ போடலாமா, கேஸ்லெட் போடலாமான்னு. உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ மினிமம் 20 மார்க்கு உங்களுக்கு எவ்வளோ பாசிபிள்
மினிமம் 20 மார்க் உங்களுக்கு டூயபிள். இதை வந்து 10 12 நிமிஷம் போட்டவங்க 28 30 அட்டன் போட்டிருக்காங்க. நார்த் இந்தியாவில் 30+ போட்டிருக்காங்களே சார், எப்படி அப்படி பாசிபிள்னா, இந்த 15 கொஸ்டின் அவங்க 10 12 நிமிஷத்தில் போட்டுட்டு, இந்த இங்கே பார் டிஐ டேபிள் டிஐ போட்டுட்டு ஒன்று அர்த்தமெட்டிக் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கேஸ்லெட் போட்டிருப்பாங்க. கேஸ்லெட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அர்த்தமெட்டிக் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டிஐ ஸ்கிப் பண்ணிவிட்டு கேஸ்லெட் அட்டன் பண்ணிட்டு அர்த்தமெட்டிக்கில் இருக்கிற 10 கொஸ்டினில் ஒரு 5-6 கொஸ்டின் போட்டிருந்தாங்கன்னா, இவங்க இதில் ஒரு 5 கொஸ்டின் மிஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே டிஏயில் ஒரு 5 கொஸ்டின் மிஸ் பண்ணியிருப்பாங்க. 30 அட்டெம்ப்ட் வந்திருக்கும். ஆனால் நம்ம அவ்வளோ அட்டன் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இந்த 15 கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு டிஏ அட்டன் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு குட் அட்டெம்ப்ட். 24 குட் அட்டெம்ப்ட். 22லேருந்து 24 26 அந்த மாதிரி குட் அட்டெம்ப்ட் சொல்கிறாங்க. 22லேருந்து 26 வரை குட் அட்டெம்ப்ட். 26 28 அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி ஆவரேஜாக நான் சொன்னால் 24 25 குட் அட்டெம்ப்ட் ஃபார் நியூமெரிக்கல் எபிலிட்டி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனை அசால்ட்டாக எடுத்ததுனால தான் உங்களோட அட்டெம்ப்ட் இந்த மாதிரி கம்மியாக இருக்குது. குட் அட்டெம்ப்டாக இருந்தாலும் இது கம்மி தான் எனக்கு பொறுத்த வரையும். நார்த் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 30க்கு மேலே போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களாம் இது சீக்கிரமாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் சீக்கிரமாக போட்டு இதில் 3ல் 2 அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இது 2ல் 1 தான் உங்களால் போட முடிஞ்சிருக்கு. அப்புறம் அர்த்தமெட்டிக் சம்மில் ஒரு 2லேருந்து ஒரு 4 கொஸ்டின் போட்டிருக்கீங்க. அதனால தான் உங்களோட அட்டெம்ப்ட் 22 24 26 வந்திருக்கு. குட் அட்டெம்ப்ட் 25 ரேஞ்சில் 24 to 26 குட் அட்டெம்ப்ட். இதில் நீங்கள் 22 போட்டிருந்தா கூட நல்ல அட்டெம்ப்ட் தான், வருத்தப்படாதீங்க. இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களோட சிம்பிளிஃபிகேஷன் குவாட்ராட்டிக் நம்பர் சீரீஸில் உங்களோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அப்போ தான் NIACL எக்ஸாமில் நல்லா பண்ண முடியும். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இதில் 25 26 குட் அட்டெம்ப்ட். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நம்ம சொன்ன அப்படி தான் வந்துச்சு. இந்த ஸ்பீட் டாப்பிக்லேருந்து 15 கொஷின் வரும். ஸ்பீட் டாப்பிக்லேருந்து 12லேருந்து 15 கொஷின் வந்துடும். அண்டு நீங்கள் வந்து டேட்டா சஃபிஷியன்சி இந்த 1 மார்க் கொஷின் இருக்கும், அது ஒரு 3-4 கொஷின் இருக்கும். அதை லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீடாக போடக்கூடிய டாப்பிக்கான இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், கோடிங் டிகோடிங் ஓல்டு பேட்டர்ன் தான் வரும். அடித்து சொன்னால் அதே ஓல்டு பேட்டர்ன் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கோடிங் டிகோடிங், சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி இதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணியிருந்தீங்களாவே 5 3 8 இதோ பாருங்க, இங்கே ஒரு 3 8 3 12 11 12 13 12 இங்கே ஒரு 3 15 கொஸ்டின் ஆச்சு இங்கே. ஸோ ஸ்பீடாக போடக்கூடிய டாப்பில் 15 போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கலாம்னா பசில் சீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். பசில் சீட்டிங்கை பொறுத்தவரையும் நீங்கள் அட்டன் பண்ணும்போது நீங்கள் ஃபெமிலியாக இருக்க பஸ்ஸில் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த எப்படின்னா அந்த 3 பேரை வச்சு கொடுப்பாங்க இல்லையா, 3 ஊர் வச்சு கிளாசிஃபிகேஷன் பஸ்ஸில் வரும். 8 பேர் 3 ஊருக்கு போகிறாங்க, இல்லைன்னா 8 பேர் 3 கேம் ஆடுறாங்க, 3 அந்த மாதிரி கண்ட்ரி அந்த மாதிரி வச்சு கிளாசிஃபிகேஷன் வரும் இல்லையா. இந்த 8 பேரை இந்த 3 ஊர் இல்லைன்னா 3 பிளேஸை வச்சு அடக்கணும். அந்த மாதிரி வரக்கூடிய கிளாசிஃபிகேஷன் பஸ்ஸில் நிறைய பேர் யூஸ்டு ஆகிருக்க மாட்டீங்க. நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி பஸ்ஸில் எத்தனை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, டே பஸ்ஸில், மந்த் பஸ்ஸில், ஃப்ளோர் பஸ்ஸில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த மாதிரி பஸ்ஸில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்க? இந்த மாதிரி பஸ்ஸில் 10 ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த மாதிரி பஸ்ஸில் 2 தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ கம்மியாக ப்ராக்டிஸ் பண்ண பஸ்ஸில் ஃபஸ்ட்டு எடுக்காதீங்க. அதுதான் நம்ம சொல்கிறது. இப்போ 4 பஸ்ஸில் கேட்டிருக்காங்களா, ஒரு பஸ்ஸில் நீங்கள் ஆப்ஷனில் தான் விட சொன்னேன். 35 அட்டெம்ப்டை டார்கெட் பண்ணுங்கள். 40 அட்டெம்ப்ட் டார்கெட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம 35 அட்டெம்ப்ட் டார்கெட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 2-3 பஸ்ஸில் டார்கெட் பண்ணுங்கள் அப்படின்னா. ஸோ மற்ற 3 பஸ்ஸில் ஈஸியாக இருந்திருக்கு. அந்த 3 பஸ்ஸில் அட்டன் பண்ணிவிட்டு டேட்டா சஃபிஷியன்சி, அதுக்கு முன்னாடி இந்த 1 மார்க் கொஸ்டினான டைரக்ஷன் சென்ஸ், 1 மார்க் கொஸ்டின் பேஸ்ட் டைரக்ஷன் சென்ஸ் ஒரே மார்க்கு, இது அட்டன் பண்ணிட்டு டேட்டா சஃபிஷியன்சி அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் டூ 32+ அட்டெம்ப்ட். 32 to 35 அந்த ஒரு பஸ்ஸில் தவிர்த்து 32லேருந்து 35. சில பேர் இந்த பஸ்ஸில் எடுத்து சக்ஸஸ் ஆனவங்க இதெல்லாம் அட்டன் பண்ணி தான் 37 36 போயிருக்கலாம். பட் நல்ல அட்டெம்ப்ட்னா 32 தான் நல்ல அட்டெம்ப்ட். இந்த பேப்பருக்கு 32 நல்ல அட்டெம்ப்ட். பட் நீங்கள் இதை நல்லா கரெக்டான டைமில் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா 35 32லேருந்து 35 நல்ல அட்டெம்ப்ட். 34 நிறைய பேர் சொல்ல அட்டெம்ப்ட். 32 34 32 34 நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. 35 வரையும் பாசிபிள் இந்த பேப்பரில். 34 குட் அட்டெம்ப்ட். புரியுதுங்களா? ஆப்டில் 24 25 இதில் 34 35. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 40 out of 40 நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதுலேயும் ஒரு 32 ரேஞ்சில் குட் அட்டெம்ப்ட். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். கட் ஆஃப் ப்ரெடிக்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ரிவ்யூ கேட்கணும். இப்போயே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அந்த வீடியோவில் குட் அட்டெம்ப்ட்லாம் போய் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையும் ஒரு 22 டூயபிளாக இருந்திருக்கு.
ரீசெண்டாக 22லேருந்து 24 அந்த மாதிரி டூயபிளாக இருந்திருக்கு. ரீசெண்டான நவம்பர், டிசம்பர் தான் கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம சொல்லியிருந்தோம் ரீசெண்ட் மந்த்தை படிச்சுட்டு போங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நவம்பர், டிசம்பர் 4 to 5 கொஸ்டின் இன்சூரன்ஸ்லேருந்து வர சொல்லியிருக்காங்க. 4 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேங்கிங் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான பேங்கிங் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்டாட்டிக் போல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஸ்டாட்டிக் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ் ஆர்ஆர்பி கிளர்க்களுக்கு கஷ்டமாக இல்லை. கம்ப்யூட்டரை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு கேப்ஸில் படிச்சுட்டு போயிருந்தாலே நீங்கள் ஒரு 38க்கு மேலே போகிற மாதிரி இருந்திருக்கு. 40ல் 38 போகிற மாதிரி இருந்திருக்கு. ஒரு 32 ஆச்சு நீங்கள் அட்டன் பண்ணி இருந்திருக்கணும். ஒரு கேப்சூல் படிச்சுட்டு நல்லா கேப்சூல் படிச்சுட்டு சிலபஸ் ஓரியன்டட் கேப்சூல் படிச்சுட்டு போயிருந்தாலும் 32 34லாம் அட்டன் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஈஸியாக இருந்திருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ் ஈஸி டு மாடரேட் அப்படி இருந்தாலே 22க்கு மேலே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய குட் அட்டெம்ப்ட். ஓவராலாக குட் அட்டெம்ப்ட் நம்ம சொல்லிடலாம். நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸ் பார்த்துட்டு போயிருந்தவங்க நல்லா அட்டன் பண்ணியிருக்கீங்க எக்ஸாமு. அந்த மாதிரி தான் வந்துச்சுன்னு நம்ம ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க டெலகிராம் குரூப்பில். இப்போ தான் ஒரு 1 hour டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரீசனிங் பொறுத்தவரையும் 32லேருந்து 34. இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரையும் அதுவும் 32லேருந்து 34 தான். ஒரு 32 வச்சுக்கலாம். அக்யூரேட்டாக நமக்கு மார்க் கம்மியாக வரும். அட்டெம்ப்ட் மார்க் கிடையாது, இதெல்லாம் அட்டெம்ப்ட். நியூமெரிக்கல் எபிலிட்டியில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பேரே நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னா ஈஸியாக தானே இருக்கும். 24லேருந்து 26 குட் அட்டெம்ப்ட். ஜென்ரல் அவேர்னஸில் 22லேருந்து 22 ப்ளஸ் ஆர் மைனஸ் குட் அட்டெம்ப்ட். கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்தவரைக்கும் 34 ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இதுதான் ஓவராலாக நமக்கு குட் அட்டெம்ப்ட். எல்லாத்தையும் சம் பண்ணிடலாம். 2 2 4 4 4 8 2 10 10 4 14 14 to 16. இங்கேயும் 2 2 சேர்த்து போட்டிருக்குல்ல. மீதி 1 6 1 7 7 4 11 11 3 14. ஸோ 144லேருந்து 150 குட் அட்டெம்ப்ட். குட் அட்டெம்ப்ட் எவ்வளோ? 144லேருந்து 150 வரையும் குட் அட்டெம்ப்ட். நல்லா கால்குலேட் பண்ணிக்கலாம். 6 10 14 144லேருந்து 150 ரேஞ்சில் நம்ம குட் அட்டெம்ப்ட் சொன்னதே 155 157 அது மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸில் ரொம்ப அதிகமாக 30 32 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஞ்சில் போகும்போது உங்களுக்கு குட் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 அவங்களோட அட்டெம்ப்ட் 168 அந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய குட் அட்டெம்ப்ட் வந்து 144லேருந்து 150. கட் ஆஃப் இதை விட அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தனியாக போடுறேன். இன்னும் ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபீட்பேக் வாங்குறேன். அந்த அதிகமான அட்டெம்ப்ட் வர்றதுக்கு காரணம் இதில் 30 ப்ளஸ் போட்டிருப்பாங்க. சிஏல 30 38லாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஆவரேஜாக 22 24 அக்யூரேட்டாக போகிற மாதிரி இருந்திருக்கு. சில பேர் நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பாங்க, ஸ்டாட்டிக் நிறைய தெரிஞ்சவங்க 30 போட்டிருக்காங்க. அவங்களோட அட்டெம்ப்ட் எல்லாம் 150 158 160 அந்த மாதிரி இருக்கும். ஆவரேஜ் குட் அட்டெம்ப்ட் 140லேருந்து 144லேருந்து 150 வரையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டு இதுதான் நம்மளுடைய குட் அட்டெம்ப்ட். நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் குட் அட்டெம்ப்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். லாஸ்ட் கமெண்ட் யுவர் என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் மெயின்ஸ் அட்டெம்ப்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த வீடியோவில் நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் அவங்களுடைய குட் அட்டெம்ப்டை தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் அவங்களோட குட் அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பாருங்கள். இங்கிலீஷ்லாம் பாருங்கள், நிறைய பேர் 38 தான் போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் வராதவங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாதவங்க தான் கம்மியாக போட்டிருக்காங்க. பாருங்கள் 38, ரீசனிங்கில் 34, குவான்ஸில் 22 to 24. 24 நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவங்க 24 போட்டிருக்காங்க, இவங்க 21. ஆனால் இவங்க ரீசனிங்கில் கோட்டை விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி பசிலில் உட்காந்துருப்பாங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 34. ஸோ இந்த மாதிரி தான் ரேஞ்சில் இருக்குது. 32 34 தான் ரீசனிங்கு. ஆப்டியில் 22லேருந்து 24. ஒருத்தங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில பேர் ரீசனிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க, ஆப்டியில் கோட்டை விட்டுருக்காங்க. இதே போட்டிருக்காங்க பாரு, நான் சொதப்பிட்டேன் போட்டுக்கலாம். இந்த போட்டுக்கலான்றது தான் 22 24. ஸோ இங்கிலீஷில் 30 போட்டிருக்காங்க, இவங்க 38 போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டரில் 33, கம்ப்யூட்டரில் 28. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா படிங்க நந்தினி மேம். கம்ப்யூட்டரில் நல்லா போட்டுக்கலாம், கேப்சூல்லேருந்து தான் வந்திருக்கு நிறையா. கம்ப்யூட்டர் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாமில் என்ஐஎஸ்சியில் நல்லா பண்ணிடலாம். ஸோ ரீசனிங்கில் 32 குட் அட்டெம்ப்ட் சொன்னால் 31 போட்டிருக்காங்க. குவான்ஸில் 22 to 24 22 டீசென்ட் அட்டெம்ப்ட். இங்கிலீஷில் 40 out of 40 போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. இங்கிலீஷில் நிறைய பேர் டூயபிளாக தான் இருந்திருக்கு. நம்ம சொன்ன அந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸில் அப்படியே வந்துருச்சு. அந்த ஆர்டரில் நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணிக்கலாம். கேரளா வந்து 157 அட்டெம்ப்ட்டு. கேரளா வந்து 157 சப்ஜெக்ட் வைஸ் நான் கேட்டிருந்தேன், இதை போட்டிருக்காங்க. ரீசனிங் 40 out of 40 போட்டிருக்காங்க. இங்கிலீஷில் 40, மேக்ஸில் 17, டிஃபிகல்ட் ஃபார் மீ
பட் ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்றாங்க. டிஃபிகல்ட் ஃபார் ஹர் அப்படின்னா அவங்களுக்கு பேட்டர்ன் தெரியல, எப்படி அப்ரோச் பண்ண தெரியாதனால கம்மியாக போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டரில் 34 பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கு. ஜிஏல 26. இந்த அந்த டோட்டல் அட்டம்ப்ட் அதிகமாக வர்றதுக்கு கம்மியாக வர்றதுக்கு காரணம் இந்த ஜிஏல ஒரு சில பேர் பாருங்கள் இங்கே 29, இங்கே 26 தான். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாருங்கள், சிஏ 16 கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ஸு சிஏல 16 தான் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க 26 போட்டிருக்காங்க, 10 மார்க் வித்தியாசம். அப்போ ஓவரால் குட் அட்டம்ப்ட்லேயே 10 மார்க் வித்தியாசம் வரும் இல்லையா? அதில் எவ்வளோ அக்யூரேட்டாக போட்டிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இதுதான் இவங்க பாருங்கள், ரீசனிங்கில் 37, இங்கிலீஷில் 39, ஆப்டில் 23. இதுதான் எக்ஸாக்டாக குட் அட்டம்ப்ட். இதுதான் ரீசனிங்கில் 36 1 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஆப்டில் 24 1 மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க. இவரோட தான் எக்ஸாக்டாக இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கான குட் அட்டம்ப்ட் கரெக்டாக போட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். கம்ப்யூட்டரில் டீசெண்டான குட் அட்டம்ப்ட். ஸோ இவர் தான் நான் இப்போ சொன்னதுலேயே குட் அட்டம்ப்ட் மேட்ச் ஆகிறது இவர் தான். எக்ஸப்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலேயும் குட் அட்டம்ப்ட் மேட்ச் ஆகிருக்கு. அந்த ஓவராலாக 144லேருந்து 150 வர்றதுக்கான காரணம் நம்ம இதை வச்சு தான் இந்த அளவுக்கு தான் குட் அட்டம்ப்ட் சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ரீசனிங் நல்லா பண்ணியிருக்காங்க, ஆப்டி நல்லா, இது ஓகே, இந்த அட்டம்ப்ட் ஓகே. இது இவரை பாருங்கள், இது கொஞ்சம் இன்னும் இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஆப்டியில் 24 போட்டிருக்காங்க, ஆனால் ரீசனிங் கம்மியாக போட்டிருக்காங்க. இவங்களே பாருங்கள், ரீசனிங் நல்லா போட்டிருக்காங்க, ஆப்டில் 23 போட்டிருக்காங்க. இதில் ரெண்டுத்துலேயும் ஒன்று கம்மியாக போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீசனிங் ரொம்ப சூப்பராக பண்ணிவிட்டு ஆப்டியில் இப்போ பாருங்கள், இவங்க டீசெண்டான அட்டம்ப்ட் ரீசனிங்கில் ஆப்டியில் 3 கொஸ்டின் கம்மியாக போட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் 22லேருந்து 24, இதில் ஒரு கொஸ்டின் கம்மி கரெக்டாக போட்டுட்டு ஒரு கொஸ்டின் முன்ன பின்ன போட்டிருக்காங்க. இதுதான் இந்த குட் அட்டம்ப்டில் ஓவரால் அட்டம்ப்ட் குறையதுக்கான காரணம் இவங்க தான். இதே தான் இவ்வளோ தேடியிருந்தேன். ரீசனிங்கில் சூப்பராக பண்ணிட்டாங்க, எல்லாரும் போட்டால் அந்த 34 32 போட்டாங்க. ஆப்டியில் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா 16 போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இன்னும் ஒரு 6 கொஸ்டின் சேர்த்து போட்டிருந்தா அந்த ஓவராலில் வந்து 150 ரீச் பண்ணியிருப்பாங்க. சிஏ வந்து அக்யூரேட்டாக போட்டிருந்தா இவங்களோட ஸ்கோர் 150 ரேஞ்சில் வந்திருக்கும். புரியுதுங்களா? சிஏ யார் நல்லா அதிகமான மார்க் எடுத்தாங்களோ, கம்ப்யூட்டர் யார் நல்லா அதிகமாக மார்க் எடுத்தாங்களோ, இங்கிலீஷில் எவ்வளோ அக்யூரேஸாக போட்டிருக்காங்கன்றதை பொறுத்து தான் இந்த எக்ஸாம் கிளியர் ஆகும். நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொண்டு வரலாம் சீக்கிரமாக. இது வந்து குட் அட்டம்ப்ட், நீங்கள் பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆக்கிவாங்க. இந்த எக்ஸாம் இப்படி தான் பண்ணியிருக்க முடியும். இன்னொன்று மனசில் வச்சுக்கோங்க, நிறையா டாப்பர்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணல. அவங்கெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தால் இன்னும் குட் அட்டம்ப்ட் எகிரி இருக்கும். டாப்பர்ஸ் அட்டன் பண்ணாதனால தான் இந்த குட் அட்டம்ப்ட் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இன்னும் இந்த கமெண்ட்ஸை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் இந்த கமெண்ட் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே, இல்லைனா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே உங்களோட அட்டம்ப்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் சேனலில் இங்கிலீஷ் கண்டென்ட் கொண்டு வந்திருக்கோம். இதை பாருங்கள், 72 மினிட்ஸ் நான் வந்து ஆஸ்பிரண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இதை பாருங்கள், இங்கிலீஷ்க்காக கிளாஸ் டெஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து ப்ரிலிம்ஸ் சேனல் இருக்குது. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி இங்கிலீஷ் வீடியோ கண்டினியூ பண்ணலாமா, இல்லை மெயின்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு எது சஜஷன் இருக்கோ அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.